உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா எளிய பரிகாரம், நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு பாத யாத்திரை போங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லுச்சு, ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, 2 குழந்தை, நான் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரித்து இந்த குழந்தையை காப்பாற்றுறேன், என்னால் முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுச்சு. உன் கர்மா, போன ஜென்மத்தில் நீ இப்படி விட்டுட்டு போயிருக்கலாம், இப்போ உன் புருஷன் போனா இல்லையா, அதை மாதிரி நீ போயிருந்துருக்கலாம், அதனுடைய ரிவெஞ்சு உனக்கு இந்த கர்மாலாம் வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து நீ தப்பிக்கணும்னு நினச்ச அப்படின்னா தண்டனை கடுமையாயிரும். நீ இந்த தண்டனை ஏற்றுக்க, ஒன்று கேட்கலாம், நீ என்ன வேணாலும் கொடு கஷ்டத்தை, ஆனால் இதை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு நீ சக்தியும் சேர்த்து கொடுத்துரு, நான் இதை தாங்கிக்கிறேன், என் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கொடுத்துரு. இதை எப்படி கிடைக்கும், இதை ஈஸியாக எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா ரோடு தான். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரோட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் தார் சாலையில் ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், ஏதாவது பாத யாத்திரை போகும்போது ரோட்டில் நீங்கள் படுத்து தூங்கி பாருங்கள், பாக்கெட்டில் 10 பைசா இல்லாமல் ரோட்டில் நின்று பாருங்கள். 10 ரூபாய்க்காக ரோட்டில் வரவனை நீங்கள் கையேந்தி நீங்கள் கேட்டு பாருங்கள், மடிப்பிச்சை கேட்டு பாருங்கள், உங்கள் மொத்த கர்மாவும் இமீடியட்டாக மாறிடும். 10 வருஷமாக உங்கள் வாழ்க்கையை இப்படி புரட்டி போட்டு இழுத்துட்டு போயிடும். 10 வருஷம் முன்னேற்றம் கிடச்சா எப்படி இருக்கும், அப்படி புரட்டி போட்டு கொண்டு போயிடும் ஒரே ஒரு தார் சாலை பயணம். நிச்சயமாக இது நடக்கும். ஏன் பாத யாத்திரையெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். அந்த காலத்துலலாம் யார் இப்போ போடுறாங்க, வழிக்கு டெம்போ நிறுத்தி சோறு போடுறாங்க, அந்த காலத்தில் யார் போட்டா? பிச்சை தான் எடுப்பாங்க தெரியுமா? அது பிச்சைன்னு கூட சொல்ல முடியாது, அவங்களுக்கு வேணுங்கிறத அம்மா இந்த மாதிரி நடந்து போகிறேன்னு பார்த்துல அந்த காலத்தில் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்படின்னா இது கையேந்தி வாங்கின கிட்டத்தட்ட நிலைமை தான். அதனால ஒரு கர்மா மாறுச்சு. இந்த வீட்டில் வாசலில் படுத்துக்கிட்டோமா, திண்ணையில் படுத்துக்கிட்டோமா, படுத்துக்குங்க, கோயிலுக்கு தானே போகிறீங்க தாராளமாக, அவ்வளோதான். அங்கேயே தூங்கி எந்திரிச்சு குளித்து புறப்பட்டு அவங்க அப்படியே திரும்ப நடைப்பயணம் போவாங்க. அவ்வளோதான். நீ வாழ்க்கையில் பிச்சை எடுக்கணுங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா அந்த கர்மா அங்கே கழிஞ்சிச்சு. நீ ரோடாக அலையணுன்னு இருந்துச்சுன்னா அந்த கர்மா கழிஞ்சிச்சு. நீ காசுக்கு கையேந்தி நிற்கணுங்கிற கர்மா இருந்துச்சுன்னா அது அதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், மொத்த கர்மாவும் முடிஞ்சிச்சு. நீ கும்பிட்டு வந்த உடனேயும் நீ சொல்லுவ, பழனிக்கு பாத யாத்திரை போனேன், திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போனேன், சாஸ்தாவை பார்க்க கேரளாவுக்கே பாத யாத்திரையாக போனேன், என் வாழ்க்கை மாறுச்சு. எஸ், இங்கே சுவாமின்னு ஒன்று பிரதானம், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ ஏற்படுத்தினிலே ஒரு முயற்சி, இந்த முயற்சி உனக்கு அதீத பலனை கொடுக்கும். முதல்ல அவ்வளோ தூரம் நடக்கணும் இல்லையா, அதுக்கே ஒரு ஸ்டெமினா வேணும். அந்த ஸ்டெமினாவை கொடுத்தது கடவுள். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறங்காட்டி தான் 100 கிலோமீட்டர் உன்னால் நடக்க முடியும் நீ நம்பின. இல்லைன்னா இப்போ யார் மளிகை கடைக்கு நடந்து போகிறான்? மளிகை கடைக்கு டர்ன்னு வண்டி எடுத்துகிட்டு தான் போகிறான். அப்போ உனக்கு கடவுள் நம்பிக்கைன்னு உள்ளே இருக்கிறங்காட்டி தான் உன்னால் 100 கிலோமீட்டர் நடக்க முடியும்னு நீ நம்புகிற. அந்த நம்பிக்கை தான் உன்னை வாழ்க்கையவே மாற்ற வந்துச்சு. எஸ், அல்டிமேட் இங்கே கடவுள் தான் உன் வாழ்க்கையை மாற்றினார். நீ போயிட்டு வந்து நல்லா இருக்குன்னு ஒரு ரிவ்யூ கொடுத்தன்னா இன்னொருத்தனும் போவான், அவன் வாழ்க்கையும் மாறும். இப்படியே படிப்படியாக தான் எல்லா வாழ்க்கையும் மாறும். இன்றைக்கி மடிப்பிச்சை கேட்டு குழந்தை பெற்றவங்க நிறைய பேர், மடிப்பிச்சை வாங்கினங்காட்டி வாழ்க்கை மாறினவங்க நிறைய பேர். இது அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க. உண்மை. இன்றைக்கி தான் நாகரிக காலத்தில் யாரும் நீங்கள் செய்ய மறுக்கிறீங்களே தவிர, கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே அன்னதானத்தில் பாத்திரத்தில் விலைக்கு கொடுத்துட்டு வரணும். எங்கள் அம்மா நான் குழந்தையாக இருக்கிறப்ப பெண் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பாத்திரத்தை இருந்து விலைக்கு கொடுத்துட்டு வா. உங்கள் வீட்லேயும் இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. முன்னாடியே போகணும், கல்யாணம்னா 2 நாளைக்கு முன்னாடியே சொந்தக்காரங்க வரணும், என்ன வேலையை இழுத்து போட்டு செய்யணும், பாத்திரமெல்லாம் விலைக்கு கழுவணும், தண்ணி பிடிச்சி ஊற்றணும். தண்ணி பிடிச்சி ஊற்றுறதெல்லாம் உங்கள் மிகப்பெரிய கர்மா மாற்றம். வரவனுக்குலாம் நீ தண்ணி கொடுத்துருக்க, 100 பேருக்கு தண்ணி கொண்டு போய் கொடுத்தா உங்களுக்கு அவங்க தாகம் தீர்ந்துச்சுன்னு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். அதுக்கு பதிலாக அந்த காலத்தில் அந்த பெரிய மண்பானையில் தண்ணி நீங்கள் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா வரவங்களாம் குடித்தாங்கன்னா அத்தனை பேர்த்தோட தண்ணி தாகம் தீர்த்த புண்ணியம் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் சேரும். எத்தனை மணிக்கு கல்யாணம்? 8 மணிக்கு. 7:50க்கு நாங்கள் வந்துடுவேன். நீங்கள் பட்டு புடவை கசங்காமல் அப்படியே கார்லேருந்து இறங்கி போய் என்ன வாழ்க்கை மாறும். அங்கே வேலை செய்கிற மொத்தோடு கேட்ரிங்கால் தான் வேலை செஞ்சிட்ருக்கான். நீங்கள் புண்ணியத்தை தேடக்கூட இப்போ வழியே இல்லை. ரிசப்ஷனில் கேர்ள்ஸ் நிற்கிறாங்க, ரிசப்ஷன் கேர்ள்ஸ்னு ஒருத்தங்க தனியாக போட்டாச்சு. நீ வரவனா வெல்கம் கூட பண்ண முடியாது. சாப்பாடு போடுற இடத்துல கேட்டரிங் ஆள் உள்ளே வந்துட்டாங்க, அங்கேயும் பண்ண முடியாது. நீ சமைக்கவும் முடியாது, அங்கேயும் கேட்டரிங் ஆள் வந்துட்டாங்க. நீ பரிமாறவும் முடியாது. நீ ஒன்றும் இலை எடுக்கிறது கூட ஆள் போட்டாச்சு. சில பேர் அதுவும் சொல்லுவாங்க, எச்சலை எடுக்கிறதுலாம் புண்ணியம் அப்படிம்பாங்க. போட்டி போட்டு அந்த காலத்தில் எடுப்பாங்க. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்கெல்லாம் எச்சலையெல்லாம் எடுப்பாங்க. எடுத்தால் குழந்தை வரும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இதையெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் நினச்சாலும் புண்ணியத்தை செய்யவே முடியலை அப்படிங்கிற காட்டி இந்த காலத்தில் பிரச்சனைங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதெல்லாம் அந்த காலத்தில் யாரும் ஒரு மட்டமான அப்படிலாம் யாருமே பார்க்கல. எங்கள் அம்மா நிறையா சாப்பிட்ட இலைகள்லாம் எங்கள் அம்மா எடுத்திருக்காங்க, நிறையா ஃபங்க்ஷனில் எடுத்திருக்காங்க. சொல்லி தான் கொடுப்பாங்க. இலை எடுக்கிறது தப்பு கிடையாது. ஒன்று உன் இலை நீ எடுக்கணும்,
இன்னொன்று ஒரு தடவையாவது நீ அடுத்த இலையை எடுத்து போட்டுரு அப்படிம்பாங்க. அதுக்கு ஈகோவில் பார்க்காத, நீ ஈகோ யோசிக்கிற நேரத்தில் எடுத்து போட்டுட்டு வந்துரு அப்படிம்பாங்க. நான் கல்யாணத்தில் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற இலையை எடுக்காமல் போயிட்டா கூட நிறைய தடவை நான் அந்த இலையை எடுத்து பக்கெட்டில் போட்டு வந்திருக்கேன். மேபி அதனால என்னவோ என் வாழ்க்கை ஆனால் அங்கங்கெல்லாம் சேர்த்து வச்ச கொஞ்சம் சேர்ந்து இன்றைக்கி வாழ்க்கை ஒருவேளை வழக்கமாக குரு சனி பார்த்தா 33 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறும் அப்படிம்பாங்க. ஏதோ அக்கௌண்ட்டில் இருந்தால் தானே வாழ்க்கை மாறும். சும்மா நம்ம ஒன்றுமே மாறாமல் வாழ்க்கை மட்டும் மாறணும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அன்றைக்கி செஞ்சு வச்ச டெபாசிட் இன்றைக்கி ஒர்க் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். இதில் சந்தேகமே வேண்டாம்.